வணக்கம். நான் விஆ டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆன்சைட்டி. இந்த ஆன்சைட்டி அப்படின்றோட எக்ஸாக்ட் மீனிங் இருக்குது பார்த்தீங்களா? அது நம்மளோட வாழ்க்கையில் சின்னவங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது. அதோட மீனிங் என்னன்னு சொல்லவா? வேறு ஒன்றும் இல்லை, பயம்தான். ஆன்சைட்டினாலே இப்போ இருக்க குழந்தைங்க தான் எனக்கு ஞாபகம் வர்றாங்க. முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பயம் அறியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி தானே? ஆனால் இப்போ இருக்க கிட்ஸ் எல்லாம் பாருங்களேன், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறாங்க. அப்போ அந்த பயம் அப்படின்றது அது எங்கே வந்து நமக்கு அஸ் அ பேரண்ட்டாக அவங்க எப்போ பயப்படுறாங்கன்னு நமக்கு தெரியுதுன்னா, அவங்களோட எக்ஸாம் டைம் அப்போ தான் ஆக்சுவலாக அந்த குழந்தைங்க எவ்வளவு பயப்படுறாங்கன்ற விஷயமே நமக்கு தெரிய வருது. ஸோ இன்றைக்கி அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இது. வந்து நான் ஒரு ஆர்டிக்கிளில் ரீட் பண்ணேன். இது வந்து ஆன்சைட்டி பற்றி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோட் அதாவது ஆடுன்னு வச்சுக்கோங்க. 2 ஆடுமே சேம் வயசில் சேம் வெயிட்டில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஆன்சைட்டி பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டுட்டு வந்தாங்க. இந்த 2 இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி கூண்டில் வைக்கிறாங்க. 2 இதுக்குமே வந்து சேம் அளவு சாப்பாடு, தண்ணி, மெடிசன்ஸ் இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கோட்டுக்கு வந்து அதோட ஆப்போசிட் சைடில் வந்து நல்ல க்ரீனரி மட்டும்தான் தெரியுது அதோட கேஜில் இருந்து பார்க்கும்போது, அதாவது அதோட கூண்டில் இருந்து பார்க்கும்போது. இன்னொரு கோட்டுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து அந்த டோட்டலாக அங்கே என்விரான்மெண்ட்டில் நடக்கிற எல்லாமே தெரிகிற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி என்ன அப்படின்னா, அது எப்போல்லாம் வெளியே பார்க்குதோ அப்போல்லாம் வந்து நல்லா அது மாதிரியே நல்ல கொழுன்னு ஒரு கோட்டை ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த கோட்டு வந்து அந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் அது வெளியவே வரமாட்டேங்குது. இது மாதிரி ஒரு சினாரியோவை கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயருக்கு 12 மந்த்ஸாக வந்து இதே ரொட்டீன் தான். என்னென்னா காலையில் சாப்பிடுது, அது வந்து வெளியெல்லாம் வந்து மேய்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. 2 கோட்டுக்குமே சேம் அளவு சாப்பாடு தான் கொடுக்குறாங்க, சேம் மெடிசின்ஸ் தான் கொடுக்குறாங்க. நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கணுன்றது தான் அவங்களோட மோட்டிவ். பட் ஒன்லி ஒன் திங் என்ன மட்டும் டிஃபர் ஆகுது அப்படின்னா, அது அந்த கேஜ்லேருந்து வெளியே பார்க்குற விஷயம் மட்டும்தான் டிஃபர் ஆகுது. எப்படி ஒரு கோட்டுக்கு வந்து எப்படி இருக்குது, அது அதோட ஜன்னல்லேருந்து வெளியே பார்க்கும் போது க்ரீனரி சீனரிஸ் மட்டும்தான் தெரியுது. இன்னொரு கோட்டுக்கு எப்படி இருக்குது, அந்த வெளியே பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஹெல்த்தியான கோட்டை ஒரு ரூம்குள்ளே கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் உள்ளே போகிற கோட் வெளியே வரவே இல்லை. இதைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இப்போ இவ்வளவு வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட வெயிட் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கள்ல. அந்த மாதிரி வெயிட் செக் பண்ணும் போது எந்த கோட்டு வந்து வெளியே சீனரியை பார்த்தே வளர்ந்துச்சோ அந்த கோட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, அதோட சாப்பாடும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அவங்க என்ன மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்து அதுக்கு வந்து அவுட்புட் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அந்த கோட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் இந்த 2வது கோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிட்றத குறைச்சிருச்சு, அது தண்ணி குடிக்கிறத குறைச்சிருச்சு, ஏதோ ஒன்றை யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அதோட உடம்பு மட்டும் என்ன ஆகுது, ஹெல்த்தியாகவே இல்லை, அது வந்து சஃபர் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த காரணம் அப்படின்னே இல்லாமல் அந்த கோட்டுக்கு வந்து அடிக்கடி என்ன ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குது. அப்போ இந்த கதையிலேருந்தே நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குழந்தைங்க சின்னதாக இருக்கும் போதில் இருந்தே நம்ம ஒரு எக்ஸாமுக்கு வந்து நீ இவ்வளோ மார்க் வாங்கணும், நீ வந்து உனக்கு எக்ஸாம் வரும்போது நீ படிக்கணும், நீ இதை பண்ணும் அதை பண்ணும். நான் என்ன சொல்கிறேன், எக்ஸாம் வரப்போகுதுன்றத நீங்கள் ஏன் ஒரு அந்த பார்ட் ஆஃப் டைமில் மட்டும் மென்ஷன் பண்ணுறீங்க? நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, உனக்கு இன்னும் 10 நாளையில் எக்ஸாம், உனக்கு இன்னும் 20 நாளையில் எக்ஸாம். அந்த 20 நாள் 10 நாள் ஒரு வாரம் சொல்கிற விஷயத்த அந்த குழந்தை அந்த கிளாஸ்க்கு போன நாளில் இருந்தே நீ உன்னோட ஒர்க்கை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த ஆன்சைட்டின்ற ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகாமல் இருக்கும்ல. ஏன்னா இந்த ஆன்சைட்டி எப்போ டெவலப் ஆகுது, ஒரு எல்கேஜியாக எடுத்தாலும் சரி, 10th எடுத்தாலும் சரி, 12th எடுத்தாலும் சரி, உனக்கு எக்ஸாம் வீக் வந்துருச்சு, உனக்கு டைம் டேபிள் போட்டுட்டாங்க, நீ இப்படி தான் படிக்கணும், நீ உனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணவே தெரியல அப்படின்னா அதுக்கு தெரிகிற விஷயம் கூட என்ன ஆயிடுது, பிளாங்க் ஆகும். பிளாங்க் ஆகும் போது என்ன பண்ணுது, அந்த குழந்தை தன்னை போல திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது.
என்ன திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஒருவேளை நம்மளால் எக்ஸாம் சரியாக எழுத முடியாதோ, அப்போ நம்ம வந்து இப்படி தான் பண்ணுறோமோ, நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாதோ அப்படின்னு அதுக்குள்ளேயே ஒரு விதமான பயம், ஆன்சைட்டி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக உங்களோட குழந்தைக்கு எக்ஸாம் ஃபியர் அப்படின்ற ஒன்று வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெரி ஃபஸ்ட்டு டே, அவங்களோட அகடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகிற வெரி ஃபஸ்ட் டேலேயே நீங்கள் என்ன சொல்லிடுங்க, இது உனக்கான படிப்பு, இது உனக்கான நேரம், உனக்கு தெரியும், நீ எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், ஸ்டார்டிங்கில் இருந்தே கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே வா, நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவ அப்படின்னு சொன்னாலே இந்த ஆன்சைட்டின்ற விஷயம் அவங்களோட வாழ்க்கையிலேருந்து நம்ம வெளியே வச்சிடலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போமா? பாய்.